கருத்துக்களை தெரிவிக்கும் போது அந்த கருத்துக்களுக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா அடக்குமுறையை கையாண்டு அத்தனை பேரையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கைது செய்து ஒரு சர்வாதிகார ஆட்சி மாதிரி நடக்கிறது அப்படின்னும் போது தமிழுக்கு மக்கள் வந்து எங்க பயணம் பண்றாங்க, இவங்க எங்க வந்து இவருடைய நிலைமை போய் நிக்க அப்படின்னும் போது வந்து நினைக்கும் போது இந்த சமூகத்தினுடைய இது வரைக்கும் வந்து பார்த்தா அதுல ஆய்வுக்கு வந்து பார்த்தா முதல்வரும் போல, துணை முதல்வரும் போல. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருமைப்படுத்தக்கூடிய தனக்குத்தானே பெருமைப்படுத்திக்கக்கூடிய மற்ற எல்லா விஷயத்துக்கும் வந்து பார்த்தா துணை முதல்வர் போறாரு அப்படின்னும் போது அது எப்படின்னு தெரியல. குற்றம் நடக்கிற இடத்துல மட்டும் சிசிடிவி கேமரா வேலையே செய்ய மாட்டேங்குது. அந்த சிசிடிவி கேமரா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது சாஃப்ட்வேர் எதனா ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்களா தெரியல. இந்த இடத்துல சம்திங் ஏதோ நடக்கும்போது அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த குற்றம் நடக்கிற சமயத்துல இது தானா ஆஃப் ஆகணும் அப்படின்ற மாதிரி எதனா சாஃப்ட்வேர் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்களா எனக்கு தெரியும். இந்த ஹாபிச்சுவல் அப்பன்றது வந்து பாத்தீங்கன்னா எந்த விதத்துல எந்தெந்த குற்றங்கள் இதுக்கு முன்னாடி செஞ்சிருக்கா, இப்ப என்ன செஞ்சிருக்கா, யார் இந்த சார் அப்படின்ற கேள்விக்கு எங்க இடம் இல்லாத அளவுக்கு விசாரணையை துரிதமா அழகா வந்து பாத்தீங்கன்னா கையில் எடுத்திருப்பாங்க. இந்த காவல்துறைக்கு தன்னிச்சையா செயல்படக்கூடிய சுதந்திரம் கையில் இருந்தா சராசரியா ஒரு மனுஷன் வந்து தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்தும் போது அவனோட முகத்துல முகபாவனைகள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமா தெரியும். கோவப்பட்டு அந்த ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தும் போது அதனுடைய முகபாவனை ரொம்ப யதார்த்தமா தெரியும். அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுல என்ன கலந்திருக்கு, உண்மை கலந்திருக்கா இல்ல வேற ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா உள்நோக்கத்தோட பேசக்கூடிய விஷயம் அப்படின்றது ரொம்ப யதார்த்தமா பாக்குறவங்க புரிஞ்சுக்கலாம். அவரு ஒரு ஐபிஎஸ் ஆபீசரா ஒரு அநீதி ஒரு பெண்ணுக்கு ஒரு இளம் பெண்ணுக்கு நடந்த அந்த கொடூரமான செயலை நினைச்சு அவர் முகம் வெதும்பி டிடிவி நேயர்களுக்கு வணக்கம். பல விஷயங்களை நம்மோட விவரிக்கிறதுக்காக நம்மோட இணைஞ்சிருக்காரு. அதாவது வழக்கறிஞராக இருக்காரு, அதே நேரத்தில் அரசியல் திறனாய்வாளராகவும் பணிபுரிஞ்சிட்டு இருக்காரு நந்தகோபால் அவர்கள். அவர் நம்மோட இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். கடவுளுடைய அருளால் எல்லாரும் நல்லா இருப்போம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 வார காலமாக ஒரு 10 நாளாக போயிட்டு விஷயம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு பெண் பாலியல் பலாத்காரம் பண்ணப்பட்டு அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்பவே தமிழ்நாடு முழுக்க பேசப்படக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. அதை வந்து இப்போ ஒரு அரசியலாகிறதா அதிமுகவினர் நினைக்கிறாங்களா, இல்லை அதிமுக ரொம்பவே சிவியராக இப்போ மக்கள் இடத்துல கொண்டு போகணும், அதாவது யார் அந்த சார் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக்கை கொண்டு போய் இப்போ 2-3 நாளாக சோசியல் மீடியா ட்ரெண்ட் பண்ணிட்டு வந்தாங்க. அதை போர்டு வச்சு சென்னையில் ஃபேமஸான மால்லலாம் போர்டு வச்சு விளம்பரம்லாம் பண்ணாங்க. இது வந்து எதுக்காக, அதாவது அந்த உண்மையாலும் அந்த பெண்ணுக்கு வந்து நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறாங்களா, இல்லை அரசியல் ஆதாயம் தேடணும்னு அதிமுகவினர் பண்ணுறாங்களா? அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய இந்த நிகழ்ச்சி அதாவது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இது வந்து இந்த சமூகம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லா உரிமைகளையும் தன்னகத்தை கொண்ட வந்து தனி உரிமைக்காக போராடக்கூடிய ஒரு நாடு அப்படின்ற விஷயத்துல நம்ம வந்து பயணம் பண்ணும்போது தனி மனிதனுக்கே வந்து பாத்தீங்கன்னா இத்தனை உரிமைகளை கொடுத்திருக்கிற இந்த அரசியலமைப்பு சட்டம் பெண் உரிமைக்கு அதிகப்படியான வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறது அப்படின்றது எல்லாரும் அறிந்த விஷயம். அந்த மாதிரி ஒரு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழக அரசின் கட்டுப்பாட்டுக்குள்ள வர்ற இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல இப்படி ஒரு இழிவான நிகழ்வு ஒரு பெண்ணுக்கு நடந்திருக்கிறது அப்படின்றது ஏற்றுக்கொள்ள முடியாத பிடிக்க முடியாத ஒரு பெரும் குற்றம். அந்த குற்றம் நடந்தது அப்படின்னும் போது வந்து பார்த்தா இது அரசியலாக்காதீங்க அப்படின்ற ஒரு பேச்சு வந்து பாத்தீங்கன்னா பொது வழியில நடந்து வரும். அந்த பொது வழியில நடந்து வர்றத அரசியல் ஆக்கக்கூடாத விஷயத்த எப்படி இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆளும் தரப்பு சொல்றாங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஏன்னு கேட்டீங்கன்னா தனி மனித சுதந்திரம் அப்படின்றது ஒரு அரசியல் தானே. அரசியல் பேசாம எந்த நிகழ்வுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு சமூகத்துல ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு அநீதி நடந்திருக்கு அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா அரசியல் பேசாம வேற என்ன அவிதா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே கேட்டவர் நம்ம தமிழ். அப்ப இப்ப அதை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாஜக ஆகட்டும் பாஜக உட்பட அத்தனை எதிர்கட்சிகளை வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை விமர்சனம் பண்ணி கருத்துக்களை தெரிவிக்கும் போது அந்த கருத்துக்களுக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா அடக்குமுறையை கையாண்டு அத்தனை பேரையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கைது செய்து ஒரு சர்வாதிகார ஆட்சி மாதிரி நடக்கிறது அப்படின்போது தமிழுக்கு மக்கள் வந்து எங்க பயணம் பண்றாங்க, இவங்க எங்க வந்து இவருடைய நிலைமை போய் நிக்க அப்படின்னும் போது வந்து நினைக்கும் போது இந்த சமூகத்தினுடைய பொறுப்பு வந்து ரொம்ப கேள்விக்குரிய அவலமா இருக்கு அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. அதையே தாண்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல சூமோட்டோவா வந்து பாத்தீங்கன்னா அதாவது தன்னார்வமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தன்னெழுச்சியா உயர் நீதிமன்றம் வந்து இந்த வழக்கு வந்து கையில் எடுத்து அந்த எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கையை வந்து பாத்தீங்கன்னா மிக மிக கொடூரமா கேவலமான ஒரு விஷயத்துல ஒரு பெண்ணுக்கே உண்டான மாண்பு அந்த மரபை வந்து மறந்து இப்படி ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்டவர்த்தனமான ஒரு விஷயத்தை கையில் எடுத்து இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது அதை உயர்நீதிமன்றம் கண்டிச்சிருக்கு. அந்த உயர்நீதிமன்றம் கண்டிக்கிற அளவு
வந்து பாத்தீங்கன்னா அவல நிலை வந்து இன்னைக்கு தமிழக அரசு கையாண்டு போயிட்டு இருக்கு. காவல்துறை இதை வந்து கையில் எடுத்து இந்த மாதிரி போக்கு கையாண்டுகிட்டு இருக்கு அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா எந்த நிலைமையில இந்த நாடு செல்லுது, இனி எப்படி போகும், மக்கள் எப்படி பாதுகாப்பா இருப்பாங்க, சமூகத்துல அவங்களுக்கு என்ன பொறுப்பு, அவங்களுடைய வாழ்வாதாரம் எங்க போய் நிற்கும் அப்படின்றத ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது அப்படின்னும் போது வெட்கக்கேடான ஒரு விஷயம் தான். அதையும் தாண்டி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு உரிமை கேட்டு பல பேர் போராடுறாங்க. எல்லா கட்சியிலிருந்தும் போராடுறாங்க. குறிப்பா சொல்லணும்னு கேட்டீங்கன்னா தமிழக பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த அவருடைய அந்த பேட்டி, காத்தடி. ஆஹ் ஆமா விமர்சனங்கள், அதுக்கப்புறம் கருத்துக்கள், அவர் சொன்ன கருத்துக்கள், இதையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அத கூர்ந்து கவனிச்சீங்கன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப புரியும். சராசரியா ஒரு மனுஷன் வந்து தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்தும் போது அவனுடைய முகத்துல முகபாவனைகள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமா தெரியும். கோவப்பட்டு அந்த ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தும் போது அதனுடைய முகபாவனை ரொம்ப யதார்த்தமா தெரியும். அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுல என்ன கலந்திருக்கு, உண்மை கலந்திருக்கா, இல்ல வேற ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா உள்நோக்கத்தோட பேசக்கூடிய விஷயம் அப்படின்றது ரொம்ப யதார்த்தமா பாக்குறவங்க புரிஞ்சுக்கலாம். அவரு எக்ஸ் ஒரு ஐபிஎஸ் ஆபீசரா ஒரு அநீதி, ஒரு பெண்ணுக்கு, ஒரு இளம் பெண்ணுக்கு நடந்த அந்த கொடூரமான செயலை நினைச்சு அவர் முகம் வெதும்பி ஒரு தீப்பிழம்பா பேசுறாரு. அந்த தீப்பிழம்பா பேசுறதுனுடைய விஷயத்தை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மீம்ஸ்ல வந்து கிண்டல் பேசும்போது, உங்க வீட்டுல ஒரு பெண் பிள்ளைக்கு இப்படி ஒரு நலம் இருந்தா, அந்த விமர்சனம் பண்ற இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேச்சை கையில் எடுத்து இப்படி பேசுவாங்களா அப்படின்றத நினைச்சு பார்த்தா, இவங்களுக்கெல்லாம் அந்த உணர்வே இல்லையா, மறுத்து போச்சா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து பாத்தீங்கன்னா அத்தனை பேருக்கும் ரொம்ப கொடுமையான ஒரு விஷயமா மனசுக்கு தோணுது. அத மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த கட்டம் அவர் எடுத்த நடவடிக்கை உண்மையிலுமே அது பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். இத வந்து பாத்தீங்கன்னா தடுத்து நிறுத்துற ஒரு ஒரு பக்குவமோ ஒரு பொசிஷன்லயோ நம்ம இல்ல அப்படின்னு வேதனைப்பட்டு அவர் என்ன பண்றாரு, அடுத்த கட்டமா அவர் ஒரு ஆன்மீகவாதி அப்படின்றதுனால என்ன பண்றாரு, இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன பண்றது அப்படின்ற சூழ்நிலையில அவர் தன்னைத்தானே தண்டிச்சுக்கிற அளவுக்கு வந்து பார்த்தா ஒரு வேண்டுதல். அதாவது தமிழ் மரபுப்படி அதன் விளக்கமும் அவரே கொடுக்கிறார். தமிழ் மரபுப்படி இப்படி ஒரு ஒரு வேண்டுதலா இருக்கட்டும். இப்படி ஒரு தண்டனையை தடுக்க முடியாத ஒரு இடத்துல நான் இருக்கேன்னு இப்படி தண்டனை எனக்கு நானே கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாட்டை ஐடியை வந்து பொது வழியில நடத்துறாரு அப்படின்னும் போது நம்ம தமிழ் சமூகம் நம்ம ஒரு பெண்ணுக்கு கிடைக்க வேண்டிய நீதியை அதை வரவேற்று அதை நினைச்சு பெருமைப்பட்டு அவங்களுக்கு துணையா நிக்கிறத விட்டுட்டு அதை மீம்ஸ் போட்டு வந்து கிண்டல் செய்யுது அப்படின்னும் போது எந்த வித நியாயம் இருந்ததே. அந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் அவர் கையெழுத்து பண்ணியிருக்காரு. இதே மாதிரி வந்து பார்த்தா அந்த வேங்க கள்ளக்குறிச்சி விஷயம் எல்லா விஷயமும் சட்டத்துக்கு புறம்பா போயிட்டு இருக்கணும் போது இந்த தமிழக மக்களுடைய வாழ்வாதாரம் அவங்களுடைய நிலைமை இன்னி எந்த கோணத்துல போய் நின்று மறுபடியும் எப்படி மீண்டு வரப்போறாங்க அப்படின்றத நினைக்கும் போதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூக பொறுப்பு இனி யாராருக்கு வரப்போகுது அப்படின்ற ஒரு விஷயம் நமக்குள்ள கேள்விக்குறியாவே இருக்குது அப்படின்னும் போது அவரை மாதிரி அண்ணாமலை மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது அடுத்த கட்டமா வந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கை உள்ளவர்கள் ஆன்மீகத்தை நோக்கி பயணம் பண்ணி இனி வந்து பாத்தீங்கன்னா நல்லதே நடக்கணும்னு நினைக்கிற அத்தனை பேருமே வந்து பாத்தீங்கன்னா இது ஆண்டவன் கையில விட்டுட்டு அதுக்கு அடுத்தது சட்ட போராட்டத்தையும் அடுத்து கையில எடுத்துக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா பண்ணக்கூடிய ஒரு சூழலா தான் அமையணும் அப்படின்றது என்னுடைய கருத்தா. அதே மாதிரி சார் அண்ணா யூனிவர்சிட்டி பற்றி பேசும்போது இன்னும் கூடுதல் தகவலை நம்ம இந்த இடத்துல சொல்லி ஆகணும் சார். தேசிய மகளிர் ஆணையம் வந்து இப்போ சமீபத்தில் வந்து 2 நாளைக்கு முன்னாடி வந்து விசாரிச்சுட்டு போயிருக்காங்க சார். கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் வந்து விசாரிச்சாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி அந்த வளாகத்துக்குள்ளேயே போய் விசாரிச்சாங்க. கவர்னரை போய் பார்த்துருக்காங்க. இது சம்மந்தமாக பல இடத்துல போய் விசாரிச்சிருக்காங்க. அவங்க போகும்போது ஒரு பல வழக்குகள் வெளியே இருந்த பல வழக்குகள் நிலுவையில் உள்ளவரை எப்படி இவ்வளோ சுதந்திரமாக வெளியே நடமாட விட்டுச்சு காவல்துறை அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே காட்டமாக கேள்வி கேட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி பல நடவடிக்கைகள் தேசிய மகளிர் ஆணையம் எடுத்திருக்கு. ஆனால் மாநில மகளிர் ஆணையம் எதுவுமே பண்ணலையா சார்? இதில் எதுவும் உள்நோக்கம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சம்பந்தப்பட்ட குற்றவாளி ஞானசேகரன் அப்படின்றவன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹாபிச்சுவல் அஃபண்டர், அதாவது தொடர் குற்றங்களை புரிபவன். இந்த ஹாபிச்சுவல் அஃபண்டர் வந்து பாத்தீங்கன்னா பல வருஷமா அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு வந்து பல இந்த மாதிரி கொடூரமான தீவிர செயல்களை மனம் வெதும்பக்கூடிய பல செயல்களை செய்திருக்கான் அப்படின்னும் போது அவன் இந்த அளவுக்கு உள்ள போயிட்டு வர்றதுக்கு என்ன காரணம், கூட தகவல் வந்திருக்கு. போயிட்டு வர்றதுக்கு என்ன காரணம் சம்பந்தப்பட்ட வீடியோகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. இல்ல அதுக்குண்டான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஆளுங்கட்சியுடைய தொடர்புக்கு அவருக்கு வந்து அதிகமா இருக்கிறது அப்படின்றத காட்டுது. அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சமூக வலைதளங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஆளும் தரப்பு கூட முக்கியமா வந்து அமைச்சர்கள் கூட நெருக்கமா இருக்கக்கூடிய பல புகைப்படங்கள். 2வது அவர் வந்து பாத்தீங்கன்னா கட்சியின் உறுப்பினர் அப்படின்றதுக்கு கூடிய வந்து பாத்தீங்கன்னா பல ஆதாரங்கள். அதை தாண்டி இன்னொரு விஷயம் பல பேர் இதையும் வந்து பாத்தீங்கன்னா மல்லு கட்டி சாதிச்சு ஒரு சில கேள்விகளை கேட்கறாங்க. நான் கேட்கிற சராசரி நபரால வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமைச்சர் கூட நெருக்கமா
நெருக்கமா அப்படியெல்லாம் புகைப்படம் எடுத்துக்க முடியாது. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும் வந்து பாத்தீங்கன்னா, அமைச்சர்கிட்ட போறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா, நெறைய வந்து ஃபார்மாலிட்டீஸ். அப்படி இருக்கும்போது அமைச்சர் கூட நெருக்கமா வந்து புகைப்படங்கள், துணை முதல்வர் கூட வந்து பாத்தீங்கன்னா புகைப்படங்கள் அப்படின்னும்போது, இதுக்கு மேலலாம் ஒரு ஆதாரம் வேணுமா? அப்படின்றது ஒரு கேள்விக்குறியான விஷயம். இதைய தாண்டி வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு துப்பாக்கியோட கைது செய்யப்பட்ட ஒரு நபர். 2018ல நெனைக்கிறேன். நான் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அதிமுக பீரியட்ல வந்து பாத்தா துப்பாக்கியோட கைது செய்யப்பட்டு ஒரு குற்றத்துல ஈடுபட்டு கிட்டத்தட்ட ஒரு 18 வழக்குகள் கிட்ட அவர் மேல இருக்கு அப்படிங்கும்போது ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டர். ஹேபிச்சுவல் அஃபெண்டரா இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, அவர் எப்படி இவ்வளவு ஃப்ரீயா வந்து பாத்தா உங்களுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு உள்ள போயிட்டு வராரு அப்படின்னும்போது, அவருக்கு அங்க செல்வாக்கு இருக்கிறதா தானே வந்து பாத்தீங்கன்னா, அது நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய நம்பகத்தன்மையான ஒரு விஷயமா இருக்கு. அப்படி இருக்கும்போது செல்வாக்கு மிக்க ஒரு நபர், அரசியல் செல்வாக்குள்ள நபருக்கு வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த இடத்துல தீவிரத தீவிரவாத செயல்லயும் இந்த மாரி கொடூரமான வந்து பார்த்தீங்கன்னா, தக்கக்கூடிய செயல்லயும் அவர் ஈடுபடுறார் அப்படிங்கும்போது, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அதிகாரம் எப்படி வந்தது அப்படின்றது கேள்விக்குறி. அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் கேட்டேன். அந்த வந்து அது எப்படின்னு தெரியல. குற்றம் நடக்கிற இடத்துல மட்டும் சிசிடிவி கேமரா வேலையே செய்ய மாட்டேங்குது. அந்த சிசிடிவி கேமரா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது சாஃப்ட்வேர் எதனா ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல. இந்த இடத்துல சம்திங் ஏதோ நடக்கும்போது, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குற்றம் நடக்கிற சமயத்துல இது தானா ஆஃப் ஆயிரும் அப்படின்ற மாரி எதனா சாஃப்ட்வேர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. அந்த குற்றம் நடக்கிற இடத்துல மட்டும் எந்த ஆதாரமும் இல்லாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த கேமராக்கள் மட்டும் வேலை செய்ய மாட்டேங்குது. மத்த கேமராக்கெல்லாம் வேலை செய்யுது. அத தாண்டி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த சமூக போர்வையில எனக்கு தெரிஞ்சு இந்த மாரி ஒரு சில கட்சிகள்ல மட்டும் தான் இந்த மாரி கொடூரமான ஆட்கள் நிலவி வர்றதும். உதாரணத்துக்கு இந்த ஜாபர் ஜாபர் சாதிக் சாதிக். போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். நீங்க குற்றம் செய்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, குற்றம் செய்தவர்கள் தப்பிக்கக்கூடிய நபர்களா யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு அதிகப்படியான நபர்கள் இந்த திமுகல இருக்கிறதா தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லா செய்திகளும் வருது. பட்டியல் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா தொலைக்காட்சியிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பொது வழியிலயும், சமூக வலைதளங்களையும் உலவாரது யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த திமுகவ சார்ந்த நபர்கள் தான் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த துணிச்சல் எங்கிருந்து வருது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, தவறு செய்தால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். தவறு செய்துவிட்டு அங்கு கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முதலீடு செய்யறது. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தேவையான எல்லா வசதியும் செய்து குடுக்கிறதுனால, இது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களும் அத ஏத்துக்கிறாங்களோ! இவங்களும் அதுக்கு உண்டான செயல்கள வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு துணிவா, ரொம்ப ஆதங்கத்தோட அழகா வந்து பார்த்தீங்கன்னா பண்றாங்களோ! அப்டின்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே எழற ஒரு விஷயம். அதைய தாண்டி நகைச்சுவையா ஒரு விஷயம் என்னான்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு அந்த முதல்வருடைய அந்த போஸ்டர் மேல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வயதான ஒரு மூதாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மண்ணு, களிமண் எல்லாம் எடுத்து அடிச்சிருக்கிறத, இன்னைக்கு ஒரு பெரிய மீம்ஸா வந்து பார்த்தீங்கன்னா, சமூக வலைதளத்துல பெரிய ஒரு செய்தியா போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, தனிப்படை அமைச்சு மூதாட்டிய தேடுறதா மீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா வலைதளங்கள்லயும் போறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு என்ன அவல நிலைன்னு கேட்டீங்கன்னாக்கா, யார் யார் வீட்ல வந்து கொஞ்சம் வயதான மூதாட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கடத்தலுக்கெல்லாம் போயிட்டு வராங்களோ, அந்த வீட்ட சார்ந்தவங்க இப்ப என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த வயசான கிழவிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சிரிப்புல மாரி மேக்கப் பண்ணி, "எப்பா இந்த தோட்டத்தோட போனீங்கன்னா, என்கொயரி போலீஸ் வந்து உன்ன தேடி நம்ம வீட்டுக்கு வந்துற போகுது." அப்படி இளம் குமரி மாரி மேக்கப் பண்ணி போட்டு அனுப்பக்கூடிய ஒரு அவல சூழ்நிலை வந்து சமூகத்துல நிலவி வருது அப்படின்னும்போது, மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, தன்ன பாதுகாத்துக்கிறதுக்கு இந்த மாரி ஒரு போக்க கையாள வேண்டிய வந்து பார்த்தா ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டுருக்காங்க அப்படின்னும்போது, இன்னும் 1 வருஷம் மேற்கொண்டு வந்து பார்த்தா இந்த ஆட்சிய எப்படி கடந்து போறது அப்படின்றது தான் தமிழக மக்கள் நிதர்சனமா இன்னைக்கு தன்னுடைய சிந்தனையில வச்சு, அடுத்த சுதந்திரத்த நோக்கி பயணம் பண்றாங்க அப்படின்றது தான் எல்லாருக்கும் எதிர்பார்ப்பாவும் இருக்கு. சார் அதான் சார் இப்போ என்னன்னா, தேசிய மகளிர் ஆணையம் வந்து விசாரிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் மாநில மகளிர் ஆணையம் இன்னும் வரவே இல்லை. அந்த வளாகத்துக்குள்ளே இன்னும் போகலையே. அதுக்கான உள்நோக்க காரணம் என்னங்கிறது தான் மக்களுடைய கேள்வியாகவே இருக்குதுல்ல. இந்த நிகழ்வு நடந்த குறுகிய காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, தேசிய மகளிர் ஆணையம் தன்னுடைய கடமையை செய்யறதுக்காக 2 பேர் கொண்ட குழு வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணா பல்கலைக்கழகத்துல வந்து தன்னுடைய விசாரணைய தொடங்கி, அதுக்குண்டான அத்தன ரெக்கார்ட்ஸும் அத்தனுடைய அதனுடைய என்னென்ன நிகழ்வுகள், என்ன விஷயங்கள் நடந்தது அப்படின்ற ரெக்கார்ட கொண்டு டெல்லிக்கு பயணப்பட்டுட்டாங்க. தேசிய மகளிர் ஆணையம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மத்தியில டெல்லியில இருந்து வர்றதுனால, அவங்க கடமைய அவங்க துரிதமா செய்றாங்க. அத தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து மாநில மகளிர் ஆணையம் யார் கட்டுப்பாட்டுல இருக்குன்னு நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மிரட்டல் தோணியிலயும், ஒருத்தங்கள வந்து பார்த்தீங்கன்னா, அடக்குமுறையிலயும் வைத்திருக்கிற தமிழக அரசினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறதுனால, மகளிர் ஆணையம் தலையிட்டு இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது விசாரணை மேற்கொண்டால், அவங்களுக்கும் இந்த நிலைமை தான் வரும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் இல்லையா?
அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க மட்டும் எந்த துணிச்சல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த காரியத்தை ஒரு விசாரணையை மேற்கொள்வாங்க. அந்த விசாரணையை மேற்கொள்றதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசினுடைய வந்து அனுமதி வேணும் இல்லையா? தன்னைத்தானே விசாரிக்கிறதுக்கு உண்டான விஷயத்தை யார் கையில எடுப்பா? நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த இந்த ரொம்ப ஒரு கேவலமான விஷயத்துக்கு இதுவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, அதுல ஆய்வுக்கு வந்து பாத்தா முதல்வரும் போல, துணை முதல்வரும் போல. அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பெருமைப்பட்டுக்கக்கூடிய தனக்குத்தானே பெருமைப்படுத்திக்கக்கூடிய மற்ற எல்லா விஷயத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா, துணை முதல்வர் போறாரு அப்படின்னும்போது, ஒரு சமூகத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு இளம் பெண் அடுத்த தலைமுறைக்கு வந்து பாத்தீங்கன்னா, உண்டான அந்த அவல நிலைக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம என்ன நடந்தது அப்படின்றது தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ஒரு அற்ப ஒரு விஷயத்துக்கு கூட இவங்க முதல்வர் போல, துணை முதல்வர் போல அப்படின்னும்போது, இவங்களுக்கு தேவை பெருமை. அத தாண்டி வந்து தனக்கு தேவையான வாய்ப்புகள். இத மட்டும் தான் தேடி பயணம் பண்றாங்களே தவிர, மக்கள் மீது அக்கறை உள்ளதாக எந்த சூழ்நிலையிலயும் இந்த 4 வருஷமா மக்கள் பார்க்கவே இல்ல. இனிமே அதுக்குண்டான சூழலை எதிர்மறைய அவங்க பார்ப்பாங்க அப்படின்றது தான் நிதர்சனம். நீங்க கேட்ட கேள்வியில வந்து மாநில மகளிர் ஆணையம் ஏன் இதுல தலையிடல அப்படின்னும்போது, மாநில மகளிர் ஆணையம் தலையிட்டு உண்மையை கண்டறிந்தால், உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, காவல்துறை நினைச்சிருந்தா, தன்னிச்சையா செயல்பட்டிருந்தா வந்து பார்த்தீங்கன்னா, தீவிர விசாரணையை மேற்கொண்டு, இந்த இடத்துல நடந்த உண்மைகள் என்ன? இந்த ஹேபிச்சுவல் அஃபெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த விதத்துல எந்தெந்த குற்றங்கள் இதுக்கு முன்னாடி செஞ்சிருக்கான்? இப்ப என்ன செஞ்சிருக்கான்? யார் இந்த சார்? அப்படின்ற கேள்விக்கே இங்க இடம் இல்லாத அளவுக்கு விசாரணைய துரிதமா, அழகா வந்து பார்த்தீங்கன்னா, கையில எடுத்திருப்பாங்க. இந்த காவல்துறைக்கு தன்னிச்சையா செயல்படக்கூடிய சுதந்திரம் கையில இருந்தா. ஆனா அந்த சுதந்திரம் இல்லாம ஒரு அடக்குமுறை கீழ, ஒரு அதிகாரத்துக்கு கீழ வரும்போது, காவல்துறையே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மௌனம் காக்குது அப்படின்னும்போது, மகளிர் அந்த குழு வந்து எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து ஒரு ஆய்வு மேற்கொள்ளணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, பாதுகாப்பு இருக்கணும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து அப்படி ஒரு ஆணையத்த அமைச்சு, மகளிர் ஆணையம் அமைச்சு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, தீவிர விசாரணையை மேற்கொண்டு ஒரு அறிக்கையை எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கங்க. அந்த அறிக்கையை கொண்டு போய் அவங்க யார்கிட்ட குடுக்கணும்? தமிழக அரசு கிட்ட தான். உண்மையான அறிக்கைய கண்டிப்பா. தமிழக அரசு தன்னைத்தானே இப்படி ஒரு கேடுகெட்ட நிகழ்வு நடந்திருக்கு. இது வந்து அரசுக்கு ஒரு கெடு பெயர் அப்படின்றத தன்னைத்தானே விமர்சனம் பண்ணிக்க தயாரா இருக்கா? அதுவும் குறிப்பா இன்றைக்கு இருக்கிற இந்த அரசு அப்படின்னு நினைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மகளிர் ஆணையம் செயல்படும் அப்படின்ற நம்பிக்கை யாருக்குமே கிடையாது. இந்த ஒரு அவல சூழ்நிலை தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த சமூகத்துல நடந்துட்டு இருக்கு. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அப்படிங்கிற துணைவேந்தர் இப்போ சமீபமாக இல்லை. துணைவேந்தர் இல்லாத இடத்துல வந்து வேந்தரா செயல்படக்கூடியவர் வந்து கவர்னர். இப்போ துணைவேந்தர் அந்த இடத்துல பொறுப்பேற்றுக்க முடியாததுனால இதுக்கு பொறுப்பேற்றுக்கிறது கவர்னர் தான். ஆனால் அவர்கிட்டயே போய் மனு கொடுக்குறாங்க. அதாவது அகில பாரத வித்தியார்த்தி பரிஷத்து இந்த மாணவர் அமைப்பாக இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், அண்ணாமலையாக இருக்கட்டும், பல அமைப்புகள் போய் கவர்னர்கிட்டே மனு கொடுக்குறாங்க. குற்றம் செஞ்சவர்கிட்டே போய் மனு கொடுக்குறாங்க. அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியாலாம் கேட்குறாங்களே, இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? பல்கலைக்கழகத்துக்கு வேந்தர் வந்து கவர்னர். துணைவேந்தர் ஆமாம். நியமிக்கப்படலைன்றது இன்னைக்கு ஒரு கேள்வியா நிலவி வருது. நான் என்ன கேட்கிறேன், துணைவேந்தர் நியமிக்கப்படவில்லை அப்படின்ற ஒரே காரணத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா, அந்த பல்கலைக்கழகத்தினுடைய செயல்பாடுகள் நின்று விட்டதா? இல்ல எந்த தேர்வும் நடைபெறாமல் நின்று விட்டதா? எந்த வகுப்புகளும் நடைபெறாமல் நின்று விட்டதா? அது அவங்கவங்க வேலையை செய்துகிட்டு தான் இருக்காங்க. இதுல பொறுப்பு சம்பந்தமே இல்லாம ஒரு வேந்தர் மேல சொல்றது அப்படின்றது, தான் தப்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு வழிமுறையை தேடிக்கிறதுக்கு சமம். அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, கவர்னர் கிட்ட மனு குடுத்த விஷயத்த பத்தி சொன்னீங்க. கவர்னர் கிட்ட மனு குடுக்குறதுன்றது இயல்பான ஒரு விஷயம். ஒரு பொது வழியில இருக்கிற பொதுப்படையான ஒரு மனிதர் அவர். அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, கடைசியா வந்து ஒரு ஒரு அறிக்கை வேணும். இதுக்கு உண்டான தீர்வு வேணும் அப்படின்னு நினைக்கும்போது, கவர்னர் கிட்ட மனு கொடுத்ததுன்றது இயல்பு. உதாரணத்துக்கு நீங்க இந்த நிகழ்ச்சிக்காக வந்து பார்த்தா கவர்னர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அ பல கட்சியை சேர்ந்த உதாரணத்துக்கு இந்த விஜய், அண்ணாமலை அவர்கள், அதுக்கப்புறம் சீமான் போன்றவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அறிக்கை விட்டுருக்காங்க, மனு குடுத்துருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் உதாரணமா இருந்தது முதல்ல யாருன்னு நினைக்கிறீங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல அமைச்சர்களா இருந்தவங்க மேல பட்டியல் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பண்டல் பண்டலா கொண்டு போயிட்டு கவர்னர் கிட்ட மனு குடுத்தது யாரு? அன்றைய எதிர்க்கட்சி தலைவரும், இன்றைய தமிழக முதல்வரும் தானே. இந்த வழிமுறையை உண்டாக்கி கொடுத்து தமிழக மக்களுக்கு ஒரு வழியை சொல்லி கொடுத்து இப்படி ஒரு விஷயத்தை கொண்டு போய் அங்க தீர்வு காண்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்ததே வந்து இந்த தமிழக முதல்வர் தானே. இந்த திராவிட மாடல் அரசு தானே. இவங்க எப்படி மற்றவங்க மேல வந்து குறை சொல்லிட்டு இருக்க முடியும்? ஆகையினால வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கரெக்டான ஒரு நிகழ்வு தான். அவங்களுக்கு வேற வழி அப்படின்றது ஆப்ஷன் அப்படின்னும் போது வந்து பார்த்தா கவர்னர் கிட்ட மனு கொடுக்க வேண்டியதுதான். அவர் மேஜர் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வந்து ஒவ்வொரு சிசிடிவி கேமரா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவர் ஆய்வு பண்ணிட்டு இருக்க முடியும். அதுக்குன்னு தனி துறை இருக்கு, தனி டிபார்ட்மெண்ட் இருக்கு. அத்தனை துறைகளும் வந்து பார்த்தா அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல இது நாள் வரை இந்த நிமிடம் வரை செயல்பட்டு கொண்டிருக்கிறது.
செயல்பட்டு கொண்டிருக்கிற அந்த துறையில வந்து பார்த்தா ஒரு தவறு நடக்குது அப்படின்னும் போது அவருடைய கடமையை கரெக்டா செஞ்சாரு. எந்த விஷயத்துல இந்த நிகழ்வு நடந்த 2வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா, ஆய்வுக்கு தனிப்பட்ட முறையில அவர் உள்ள போய் என்னென்ன விஷயம் அப்படின்றத விசாரணை மேற்கொண்டு அவருக்கு உண்டான விசாரணைக்கு உண்டான அத்தனை விஷயங்களையும் தன்னுடைய கையில் இருந்து ரிப்போர்ட்டா எடுத்துக்கிட்டு போயிட்டார். அவர் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சார். அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்போ ஊர் உலகத்துல மூலமுடுக்குல நடக்கிற ஒவ்வொரு குற்ற செயல்களுக்கும் தமிழக முதல்வர் பொறுப்பெடுத்துக்குவாரா? அவங்களுடைய அமைச்சர் சொல்லியிருக்காரு இதுக்கு முன்னாடி. இது எப்படி வந்து பாத்தீங்கன்னா எல்லா மக்களுக்கும் எல்லா இடத்துலயும் நாங்க பாதுகாப்பு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி தானே வந்து பாத்தீங்கன்னா வந்து கவர்னருக்கும் உங்களுக்கு ஒரு நியாயம் அடுத்தவங்களுக்கு ஒரு நியாயமா? இந்த கண்ணுல விளக்கெண்ணெய் இந்த கண்ணுல சுண்ணாம்பு ஏம்மா போட்டுக்க முடியும்? கவர்னர் சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா? நாட்டு நடப்பு சரியா இருக்கா? சமூகத்துல மக்கள் வந்து பிரச்சனை இல்லாம வாழ்றாங்களா? இத கண்காணிச்சு அரசு திட்டங்கள் முறையா செயல்படுதா? ஊழல், லஞ்ச லாவணிகள் இல்லாம வந்து பார்த்தா ஒரு அரசாங்கம் செயல்படுதா அப்படின்றத கண்காணிக்கிறது மட்டும் தானே கவர்னருடைய வேலை. அத தாண்டி வேந்தர் அப்படின்ற முறையில புகாரை எடுத்துக்கலாம், ஆய்வு பண்ணலாம், விசாரணை பண்ணலாம். இத தாண்டி அந்த இடத்துல வந்து பார்த்தா செயல்படக்கூடிய துறைகள் வந்து சரியா செயல்படல அப்படின்னாக்கா, ஒரு இடத்துல கால்ல வந்து பார்த்தா ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா, தலையில இருக்கிற பிரச்சனை தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா காலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து விடியுமே தவிர, அத தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உதாரணங்கள்ன்றது நீங்க புரிஞ்சுக்கலாம். இதுல சொல்லும்போது என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, தல சரியா இருந்தா மத்த எல்லாமே சரியா இருக்கும். சிந்தனை எங்க இருந்து தானே வருது. இந்த சிந்தனை தூய்மையாவும், இந்த சிந்தனை தெளிவானதும் இருந்தாக்கா, உங்களுடைய செயல்பாடு துரிதமா அவ்வளவு அழகா இருக்கு அப்படின்றது தானே உண்மை. அத தாண்டி அடுத்தவங்க மேல பழிய போட்டு நம்ம தப்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது அப்படின்னும்போது வந்து பார்த்தீங்கன்னா, மேற்கொண்டு குற்றம் செய்யக்கூடிய சூழ்நிலையை தான் உங்களுக்கு உருவாக்குமே தவிர, இதுல நியாயம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பே கிடையாது. நம்முடைய நேயர்களுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்பவே நன்றிங்க சார். நன்றிங்க.